எம்ஜிஆரினுடைய மறைவுக்கு பிறகு நடந்தது என்ன? அவருடைய அதிமுக என்ற ஒரு கட்சி கோலோச்சியதா? பலர் ஆரூடம் சொன்னது போல அந்த கட்சி இல்லாமல் போறதா? அதிமுக கட்சிக்குள்ளே அதிகாரத்துக்காக நடந்த போட்டி நிலைமைகள் என்னென்ன? இந்த கட்சியை தமிழகத்தின் ஒரு பெரும் கட்சியாக ஜெயலலிதா அவர்கள் எப்படி நிலைநிறுத்தினார் என்பது பற்றிய பல டர்ன் அண்ட் ட்விஸ்ட் மற்றும் சுவாரஸ்யங்கள், பரபரப்புகள் நிறைந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போய் என்ன ஏது என்றதை தெளிவா பார்க்கலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். எம்ஜிஆர் கலை உலகத்தினுடைய தன்னுடைய கலை உலகத்தினுடைய வாரிசு என்று சொல்லி பாக்கியராஜை அடையாளப்படுத்தினார். ஆனால் தன்னுடைய அரசியலினுடைய வாரிசு என்று அவர் யாரையும் சுட்டி காட்டவில்லை. எம்ஜிஆர் அவர்களுடைய இறுதி கால பகுதியில நிறைய மன அழுத்தங்கள், நிறைய நோய் நிலைமைகள் காரணமாக படுத்த படுக்கையில் இருந்த போது அவருடைய கட்சிக்குள்ள இருந்த மூத்த பெரிய புள்ளிகள் எல்லாம் இனி எம்ஜிஆரினுடைய இடம் எங்களுக்குத்தான் என்று சொல்லி மனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கற்பனை கோட்டைகளை கட்டி உருவாக்கி அதற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆரினுடைய மறைவு எப்ப நிகழும் என்று சொல்லியும் சில பேர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது வரலாறு. ஆனால் அவர்களுடைய கனவு நிறைவேறியதா? அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றெல்லாம் வீடியோனுடைய இறுதி வரைக்கும் நீங்கள் என்னோடு பயணமாகி பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆருடைய மறைவு 1987 ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை பொழுதிலே நிகழ்கிறது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லோரும் எதிர்பார்த்தது மாதிரி அதிமுக 2ஆக உடைகிறது. எப்படி உடைகிறது என்று சொன்னால், ஜானகி அவர்களுக்கு பின்னால் கொஞ்சம் எம்எல்ஏக்களும், ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னால் கொஞ்சம் எம்எல்ஏக்களுமாக அந்த அதிமுக ஜானகி அம்மா அணி, அதே போல ஜெயலலிதா அவர்களினுடைய அணி என்று சொல்லி 2ஆக உடையுது. இதுல சம்பவம் என்னன்னு சொன்னா, ஜானகி அவர்கள் தனக்கு பின்னால 97 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்றும், ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா தனக்கு பின்னால 70 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அந்த நேரத்துல வீராப்பு பேசிக் கொண்டார்கள். ஆனால் எம்எல்ஏக்களினுடைய மொத்த எண்ணிக்கை அன்றைய தினம் அதிமுகவிலே இருந்த மொத்த எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கை 131 தான். அவர் ஒரு பக்கம் 97 என்று சொல்றார், இவர் ஒரு பக்கம் 70 என்று சொல்றார். கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 167. ஆனால் மொத்தமாக 131 எம்எல்ஏக்கள் தான் இருந்தார்கள். ஒரு கட்டத்துல தலைகளை எண்ணி பார்த்தால் ஜானகி அவர்களுடைய கைகள் தான் ஓங்கி இருந்தபடியினால இப்ப முதலமைச்சர் ஆகிறார் ஜானகி அவர்கள். முதலமைச்சரான உங்களுக்கு தெரியும், அடுத்ததாக சட்டமன்றத்துல தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ஜானகி அவர்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் ஒன்று வருது. காங்கிரசிடம் போய், அந்த நேரத்தில் ராஜீவ் காந்தி தலைமையில தான் காங்கிரஸ் இருந்தது, காங்கிரஸ் போய் அணுகி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் சொல்லி ஜானகி அவர்கள் கேட்க அவர்கள் கண்மூடி கைகட்டி நின்று விட்டார்கள். திமுக அவர்களை போய் கேட்ட வேளையில கருணாநிதி அவர்களும் கைவிரித்து விட்டார். இப்ப யாருமே பெரும்பான்மையை நிர்வகிக்கிறதுக்கு ஆதரவு இல்லை என்ற நிலை வந்துவிட்டது. என்னதான் நடந்தாலும் பரவாயில்லை, நடக்கிறது நடக்கட்டும், ஒருக்கா பெரும்பான்மை வாக்கெடுப்பை சட்டமன்றத்தில் ஏற்படுத்தி பார்ப்போம் என்று சொல்லி ஜானகி அவர்கள் தத்துணிவிலே இந்த முடிவு எடுக்கிறார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சட்டமன்றத்துக்குள்ள ஒரு சலசலப்பு, ஒரு வன்முறை, ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்டாலும் கூட ஜானகி அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து அதுல வெற்றி பெறுகிறார். ஆனாலும் காங்கிரஸ் அரசு என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சலசலப்புகள், இந்த கலவரங்களை காரணம் காட்டி ஆட்சியை கலைத்து விடுகிறது ராஜீவ் தலைமையிலான காங்கிரஸ். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுகவினுடைய ஜே அணி ஜெயலலிதா அவர்களை அந்த அணியினுடைய பொதுச் செயலாளராக மாற்றி அவருக்கு புரட்சி தலைவி என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து அழகு பார்த்து அடுத்த கட்ட நகர்வுக்காக அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்னும் ஒரு பிரச்சனை வெடிக்கிறது. இரட்டை இலை சின்னம் யாருக்கு? ஜெயலலிதா தலைமையிலான அணிக்கா, ஜானகி அவர்களுடைய தலைமையிலான அதிமுக அணிக்கா? இந்த சந்தர்ப்பத்தில், இந்த பிரச்சனையில, இந்த முரண்பாட்டுல தேர்தல் ஆணையகம்
2 பேருக்குமே இரட்டை இலை சின்னம் இல்லை என்று சொல்லி அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டு இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அணிக்கும் தனித்தனியான சின்னத்தை கொடுக்கிறது. ஜெயலலிதா தலைமையிலான அணிக்கு சேவல் சின்னத்தையும், ஜானகி அவர்களுடைய தலைமையிலான அணிக்கு ஜோடி புறா சின்னத்தையும் வழங்குகிறது தேர்தல் ஆணையகம். மறுமுனையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசு மூப்பனார் என்ற ஒருவரை களமிறக்கி அவரை முதல்வராக்கி தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற அந்த முனைப்போட களமிறங்குகிறது. இன்னொரு பக்கத்துல ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற கனவோட திமுக களமிறங்குகிறது. இப்ப தமிழகத்துல 4 முனை போட்டி. ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் திமுக, இங்காலி பக்கம் அதிமுக உடைந்த 2 அணி, ஜானகி அவர்களுடைய அணி, மற்றது ஜெயலலிதா அவர்களுடைய அணி. இப்படி 4 முனை போட்டி ஒன்று தமிழக தேர்தல் களத்துல சூடு பிடிக்க தொடங்குகிறது. இந்த தேர்தல் களத்துல பாத்தீங்கன்னா திமுக அமோகமான ஒரு வெற்றியை பதிவு செய்து கருணாநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகிறார். ஜெயலலிதா தலைமையிலான அணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் 27 இடங்கள் கிடைக்கிறது. ஜானகி அவர்களுடைய அணிக்கு ஒரே ஒரு இடம் கிடைக்கிறது. இப்ப தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் பொறுப்பேற்கிறார். அதே வேளையில் எதிர்க்கட்சி தலைவராக மாறுகிறார் ஜெயலலிதா அவர்கள். அதே வேளையில ஒரே ஒரு இடம் கிடைத்ததனால அரசியல் வாழ்க்கையில இருந்தும் பொது வாழ்க்கையில இருந்தும் ஜானகி அவர்கள் இப்ப விலகி கொள்கிறார். இந்த சூழ்நிலையில பிளவுபட்டிருந்த 2 அதிமுக அணியும் இப்ப ஒன்றாக இணைந்து ஒருங்கிணைந்த அல்லது ஒன்றிணைந்த அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சியாக மாறுகிறது. மாறியதன் பிறகு அந்த ஒன்றிணைந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் ஜெயலலிதா அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்கின்றார். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையகத்தால் முடக்கப்பட்டிருந்த அந்த இரட்டை இலை சின்னமும் இவருக்கு அல்லது இந்த கட்சிக்கு வந்து சேர்கிறது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் இன்னும் ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை ஆரம்பிக்கிறார். திமுக அரசை இந்த ஆட்சியில இருந்து விலக்க வேண்டும் அல்லது அவர்களை நீக்க வேண்டும் என்கின்ற அந்த செயல் திட்டத்தை விரைந்து ஆரம்பிக்கிறார் ஜெயலலிதா அவர்கள். இந்த சூழ்நிலையில தான் 1989 ஆண்டு மார்ச் மாதத்துல சட்டப்பேரவையில கருணாநிதி அவர்கள் பட்ஜெட்டை வாசித்துக் கொண்டிருக்கிற போது 2 தரப்புக்கும் இடையில ஒரு கைகலப்பு, அது மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறுகிறது திமுக அதிமுகவுக்கு இடையில. அது பிறகு கருணாநிதி அவர்கள் அணிந்திருந்த கண்ணாடிக்கு சேதத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய சேலையும் கிழிக்கப்படுகிறது. இப்ப தலைவிரி கோலமாக ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறுகிறார். வெளியேறியது மட்டுமல்லாமல் திமுகவுக்கு எதிரான தீவிரமான அரசியலை ஆரம்பிக்கிறார் ஜெயலலிதா அவர்கள். 1989 ஆண்டு மக்களவை தேர்தல். இந்த தேர்தலில் அதிமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிறது. சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் ஜெயலலிதா அவர்கள். இந்த பிரச்சாரத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 38 தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெறுகிறது. திமுகவுக்கு எதிராக அல்லது திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு எதிரான ஒரு தீவிரமான பிரச்சார நடவடிக்கையை ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? அந்த வேலை திட்டத்துல இப்ப ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறவும் செய்கின்றார். தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் விமர்சனங்களையும் உருவாக்கி ஒரு கட்டத்துல திமுக அரசு கலைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. இப்போதும் பாத்தீங்கன்னா அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்து ஒரு மிக பிரம்மாண்டமான தேர்தல் வேலை திட்டங்கள்ல களமிறங்குகிறார்கள். எம்ஜிஆரினுடைய போர்முலாவை பின்பற்றி திமுக மிக அதிகமான தொகுதிகள்ல ஆக்களை நிப்பாட்டி வெற்றி பெற செய்ய வேண்டும் அல்லது வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறது. மீண்டும் ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் சூறாவளியான ஒரு தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல தான் தமிழக அரசியலிலும் சரி அல்லது உலக அரசியலிலும் சரி யாராலும் இலகுவிலே மறந்துவிட முடியாத ஒரு கருப்பு வரலாறு எழுதப்படுகிறது. தமிழகத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வருகிறார் ராஜீவ் காந்தி அவர்கள். அங்கே அவருக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். இந்த தேர்தல்ல பிரமாண்டமான ஒரு வெற்றியை பதிவு செய்கிறது அதிமுக. வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் அதிமுக தமிழகத்தினுடைய ஆட்சியை பெற்றுக் கொள்கிறது. முதல் முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாறுகிறார் ஜெயலலிதா அவர்கள்.
எம்ஜிஆரினுடைய மறைவுக்கு பிறகு இதோ அதிமுக அடியோடு அழிக்கப்பட்டு விட்டது, அதனுடைய ஆணிவேர் புடுங்கப்பட்டு விட்டது, இனி யாராலையும் இந்த கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஆருடம் கூறிக்கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய சாட்டை அடியாக இந்த சம்பவம் மாறி போச்சு. ஆட்டம் கண்டிருந்த அதிமுகவை அட்டகாசமான ஒரு வெற்றியை பெற செய்து ஆளும் கட்சி என்ற ஒரு உச்ச ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அதனை அழகு பார்த்த ஒரு பெரும் தலைவியாக, ஒரு புரட்சி தலைவியாக அம்மா ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய காலத்துக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் தான் தன்னுடைய வாரிசு என்று அறிவிக்காத பட்சத்திலும் கூட அந்த பணியினை சிறப்பாக முன்னெடுத்து அதிமுக என்ற ஒரு கட்சியினை இன்று வரைக்கும், இப்ப அவர்கள் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள், இப்ப அவர்களுக்கு ஆணிவேரை இல்லாமல் போயிருக்கிறது, அது வேற கதை. இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் அந்த கட்சியையும் ஜெயலலிதா அவர்களையும் ஒரு இரும்பு பெண்மணியாக யாராலையும் அசைக்க முடியாமல் இருந்தது. ஆகவே பாருங்கள், எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சிக்குள்ள நடந்த பல விஷயங்களை சுருக்கமாக்கி ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆகவே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.